வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஆம்பிளிஃபையர். லோ பட்ஜெட்டில் நம்ம சொந்தமாக அசம்பிள் பண்ணுற ஒரு ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதுக்கு நியர்லி 200 rupees தேவைப்படும். அவ்வளோதான். ஜஸ்ட் 200 rupeesல நாம் ஒரு வேல்யூபிளான ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி அசம்பிள் பண்ணலாம். ஸோ அந்த அசம்பிள் பண்ணுறதுக்கு நாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஐசி PAM8403A. இதான் இந்த ஐசி. இது ஒரு SMD ஐசி. 16 பின் இருக்கும். இந்த ஐசியோட ஆப்ரேட்டிங் வோல்ட்டு ஜஸ்ட் 5 volt மட்டும்தான். 5 volt நியர்லி 2 ஆம்பியர் கரண்ட் இதுக்கு வேணும். 1.5 ஆம்பியர்லேருந்து 2 ஆம்பியர் கரண்ட் வேணும். அப்போ தான் நீ நல்ல ஃபுல் ஃப்ளெட்ஜாக இந்த ஐசி ஒர்க் பண்ணும். கம்ப்யூட்டர் சிஸ்டம், லேப்டாப் இந்த மாதிரி இதில் ஒரு ஆம்பிளிஃபையர் தேவை, இல்லை மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் தேவை, இல்லை எனி ஒன் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதுக்கு ஒரு பிக்கப், ஒரு கித்தார்னால் கித்தார் பிக்கப், இது மாதிரிலாம் வேணும். ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும். மெலடிஸாக இருக்கணும், டிஸ்ட்ராக்ஷன் வரவே கூடாது, குவாலிட்டி அவுட்புட் இருக்கணும். அப்படின்னா இந்த ஐசி பெஸ்ட். இந்த மாதிரி ஐசி நிறையா இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக் இன் தமிழ் சேனலில் நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, ஆம்பிளிஃபையர் பற்றிய சப்ஜெக்ட் டே பை டே பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான கான்செப்டோடு பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு 24024 அந்த பவர் சப்ளையில் நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றிய ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் இல்லையா. மறுபடியும் அதுலேயே என்ன பண்ண போகிறோம், ஒரு லிட்டில் மாடிஃபிகேஷனோட ஒரு மெட்டல் ரெக்டிஃபையர் வச்சு ஒரு டூயல் பவர் சப்ளை எப்படி பண்ணலாங்கிறத நாளைக்கு வீடியோவில் வரும், பார்த்துக்கலாம். இப்போ பார்க்குறது ஒரு ஆம்பிளிஃபையர். இந்த சிப்பு, இந்த பவர் ஆம்பிளிஃபையர், இந்த போர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. இதுக்கு ஆப்ரேட்டிங் வோல்ட்டு 5 voltன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த 5 volt வேணும்னா என்ன பண்ணலாம், இதுக்கு 5 volt எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு 12 volt சோர்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த 12 volt சோர்ஸு 2 ஆம்பியர் இருந்ததுன்னா நம்ம 7805 அப்படிங்கிற ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணி அதை 5 voltஆக மாற்றி நம்ம என்ன பண்ணலாம், இந்த போர்டுக்கு கொடுத்துடலாம். போர்டுக்கு கொடுத்தா இது ஓகே. பட் உடனே அவுட்புட் வருமா அப்படின்னு கேட்டால், சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் அவுட்புட் வரும். இது வந்து ஸ்டீரியோ இன்புட், ஸ்டீரியோ அவுட்புட். ஸ்டீரியோ இன்புட்னால் லெஃப்ட் சேனல், ரைட் சேனல். அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வரணும், என்ன பண்ணலாம், ஒரு MP3 பிளேயர் வேணும், அல்லது MP3 மாடுல் வேணும். ஓகேவா. ஒரு MP3 மாடுல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகேவா. MP3 மாடுல் நான் ஏற்கனவே உங்களுக்கு சர்க்யூட்டில் காமிச்சிருக்கேன். ஓகேவா. அதில் உங்களுக்கு பாருங்கள், இது ஒரு மாடல் இங்கே இருக்குது. இது 1 more மாடல். இது ஒரு கம்பெனி, இது ஒரு கம்பெனி. பட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒர்க்கிங் பிரின்சிபல், ஆப்ரேட்டிங் வுட்டெல்லாம் சேம். இதிலேயே 12 volt ஆப்ரேட்டிங்கில் வந்திருக்கு. ஓகே. இதுதான் ஒரு டிரைவ் சோர்ஸ். இதை நம்ம பயன்படுத்தி இந்த போர்டை ரன் பண்ண வைக்கலாம். இந்த போர்டு வந்து MP3 போர்டு வந்து நியர்லி 100 rupees இல்லைன்னா 110 rupees வித் ரிமோட்டு, யூனிட் டிரைவ், மாடூல் ப்ளஸ் அதில் 2 கனெக்டர் இருக்கும். எல்லாமே ஒரு பேக்கேஜில் வந்துடும். தென் இந்த சிப்பும் விலை கம்மி, இந்த போர்டும் விலை கம்மி. 5 volt ரெகுலேட்டர் ஐசி ஒன்று தேவைப்படும், ஒரு 12 volt சோர்ஸ் இருக்கிறதா இருந்தால். பட் 12 volt சோர்ஸ் இல்லாமல் நம்ம 5 volt மட்டும் டைரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு SMS பவர் சப்ளை வேணும். ஒரு SMS பவர் சப்ளை இருந்தால் அதில் 5 volt நம்ம மேக் பண்ணிடலாம். அதுதான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணியிருக்கேன், நான் காமிக்க போகிறேன் எப்படின்னு. இப்போ நான் எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கணும் அதே மாதிரியே நீங்களும் வீட்டில் அசம்பிள் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்கலாம். இப்போ சர்க்யூட்டில் பார்த்துட்டிங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம். இந்த போர்டில் பாருங்கள், இதுதான் சிப்பு. இந்த சிப்பு எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பாருங்கள். சர்க்யூட்டில் இதுதான் போர்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பொறுத்திருக்கு. இந்த இடத்துல 5 volt ப்ளஸ்ஸு, தென் கிரவுண்டு, தென் இது வந்து சிக்னல் இன்புட்டு, லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் இன்புட். நம்ம MP3 மாடல் வந்து உள்ளே கொடுத்துடலாம். இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ், இங்கே ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்பீக்கருடைய அவுட்புட்டு. ஓகேவா. நீங்கள் 6 inch ஸ்பீக்கர் கூட யூஸ் பண்ணலாம், நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். ஸ்பீக்கரோட ப்ளஸ் இதில் பற்ற வைக்கணும், ஸ்பீக்கரோட மைனஸ் இதில் பற்ற வைக்கணும். அதேமாதிரி லெஃப்ட் சேனல், ஸ்பீக்கரோட ப்ளஸ், ஸ்பீக்கரோட மைனஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரியே இது சிக்னல் இன்புட், ஸ்டீரியோ இன்புட். முடிஞ்சால் சீல்டு ஒயரை கொடுக்கலாம்,
பொதுவாக MP3 மாடல்லேருந்து வர்றதுக்கு நம்ம சீல்டு வயர் அளவு கொடுக்கறதில்ல, இருந்தாலும் தேவைப்பட்டால் நீ கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து 5 வோல்ட் சிக்னல் இன்புட். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு 5 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை 5 வோல்ட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் டோட்டல் சர்க்யூட். இது ஒரு டயக்ராம். இந்த ஐசியில் மொத்தம் 16 பின் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இதுதான் அந்த ஐசியுடைய ஒரு இன்னர் டயக்ராம். இதில் அவுட்புட் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இதில் 1வது பின் வந்து ப்ளஸ் அவுட்புட். 1வது பின் வந்து அவுட்புட், ஸ்பீக்கர் அவுட்புட் ப்ளஸ்ஸு. 2வது பின் வந்து பவர் கிரவுண்டு. 3வது பின் வந்து லெஃப்ட் சேனல் நெகட்டிவ் அவுட்புட். நெகட்டிவ் சேனல் நெகட்டிவ் அவுட்புட். அதாவது 1வது பின்னும் 3வது பின் இருக்கு இல்லையா, பாருங்கள், 1வது பின்னும் 3வது பின்னும் இந்த லெஃப்ட் சேனலுடைய ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? அடுத்தது இந்த பின் இருக்கு இல்லையா, 14, 16 இது இருக்கு இல்லையா, இது வந்து ரைட் சேனலுடைய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அவுட்புட் இதில் இருக்குது. சிம்பிள் இதில் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணால் என்ன என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே தென் இந்த சர்க்யூட்டில் 5வது பின் வந்து மியூட், 4வது பின் வந்து பவர் VDD, பவர் சப்ளைன்னு அர்த்தம். 6வது பின் வந்து அது VDD சப்ளை, அனலாக் VDD. 7வது பின் வந்து லெஃப்ட் சேனலுடைய இன்புட். ரைட் சேனலுடைய இன்புட் வந்து 10வது பின். பாருங்கள், இது இன்புட்டு, இது இன்புட்டு. 7வது பின்னு 10வது பின்னு. 8வது பின் வந்து ரெஃபரன்ஸ். தென் ஷட் டவுன் அப்படின்றதுனா 12வது பின். வேணால் அது வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். இந்த ஐசி இன்னொன்று ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ஐசியில் யூஸ் பண்ணி இதை வால்யூம் கூட்டலாம், குறைக்கலாம், ஷட் டவுன் பண்ணலாம், தெர்மல் ரெனவே எல்லாமே இதில் இருக்குது. கட் ஆஃப் எல்லாமே இருக்குது. ஓகே, இதுதான் அந்த ஐசியுடைய டேட்டாஸ். ஓகே, இப்போது நாம் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி மேக் பண்ணியிருக்கோம் இப்போ பார்க்கலாம். இதுதான் ஆக்சுவலாக இந்த போர்டு. கொஞ்சம் என்லார்ஜ் பண்ண முடியும், பார்க்கலாம். பாருங்கள், மேக்ஸிமம் என்லார்ஜ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த அளவுக்கு இருக்குது. ஓரளவுக்கு கிளாரிட்டி வருது. ஓகேவா? இதுதான் இந்த சிப்பு. வேணால் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப குட்டியாக, கண்ணுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கும். ஓகே, இந்த சிப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நான் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர். இதில் ஒரு 3 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த போர்டு. இதில் ஒரு கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ஏற்கனவே உங்களுக்கு பவர் சப்ளை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அப்போது இதுதான் வந்து ட்ரைவ் போர்டு. வால்யூம் கூட்டி குறைக்கிறதுக்கு ஒரு வால்யூம் கண்ட்ரோல், ஒரு MP3 மாடூல் இங்கே இருக்குது. 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி இருக்குது. ஜஸ்ட் இது பவர் சப்ளை, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், 2 டயோடு, ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர். ஓகே, மேலே இப்போ சப்போஸ் இந்த 3 இன்ச் ஸ்பீக்கருக்கு பதிலாக ஒரு 6 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ண முடியும், நல்லாவே பண்ண முடியும். வால்யூம் குறைக்கிறேன். வால்யூம் குறைக்க முடியும், வால்யூமை கூட்ட முடியும். பாஸ் அமுத்திட்டேன். பின் ட்ராப் சைலண்ட், எந்த ஒரு நாய்ஸ் டிஸ்டார்ஷன் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் இவ்வளோ தான் சிம்பிளாக. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இதுக்கு பவர் சப்ளை. நான் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஒரு 5 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு M3 மாடல் ஒன்று வேணும். ஒரு ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. தட்ஸ் ஆல். இது போர்டு. ஓகே, இந்த போர்ட்லேயே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. இது லெஃப்ட் சேனல் அவுட்புட், ரைட் சேனல் அவுட்புட். இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் சப்ளை வோல்ட்டு. இது சிக்னல் இன்புட் ஃப்ரம் MP3 மாடல். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் சர்க்யூட்.
இதை நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். அசம்பிள் பண்ணும்போது என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேபினெட் ஒன்று வாங்கணும். அந்த கேபினெட்டில் தான் இதை நீங்கள் மவுண்ட் பண்ணணும். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நியர்லி 200 ருபீஸ் இதனுடைய காஸ்ட் வரும். நல்ல ஃபிடாலிட்டி, நல்ல குவாலிட்டி. ஏன் இந்த MP3 மாடல் யூஸ் பண்ணுற சொல்கிறோம் அப்படின்னா, வெறும் ஆம்பிளிஃபையர் மட்டும் இல்லை, இதிலேருந்து நம்ம FM பிளேயரில் பாட்டு கேட்க முடியும். அட் த சேம் டைம் நாம் ஒரு பென்ட்ரைவ் ஃபீட் பண்ணி பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஆடியோ கண்டென்ட்டை நம்ம கேட்க முடியும். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு செலக்டர் சுவிட்ச் இருக்குது, மோடு செலெக்ஷன் இருக்குது. அந்த செலெக்ஷன் மூலிமா இதை வந்து ஆக்சிலரி இன்புட்டாக மாற்ற முடியும். ஆக்சிலரி இன்புட்டாக மாற்றும் பொழுது எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு ஆடியோ சிக்னலை கொடுத்து அதை ஆம்பிளிஃபை பண்ண வைக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு MP3 மாடல் இருந்துன்னா இவ்வளவும் பண்ண முடியும். இல்லை அதுலேயே இப்போ லேட்டஸ்ட் MP3 மாடல்லையே ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் உள்ள ஒரு மாடல் வாங்கினா கொஞ்சம் விலை ஜாஸ்தி, அவ்வளோதான். அதை வாங்கிட்டிங்கன்னா ஒரு FM பிளேயரில் வரக்கூடிய பாட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மைக்ரோ மெமரி கார்டில் சேவ் பண்ண முடியும். எப்படி? அல்லது ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், அதில் இருக்கிற ஆடியோ கண்டென்ட்டை கூட என்ன பண்ண முடியும், நீங்கள் சேவ் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ண முடியும். இது ஆடியோ வீடியோ சேவ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கார்டு டிரைவ் இருக்குது. அது சமயம் வரும் பொழுது உங்களுக்கு அந்த போர்டில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிள் இதுதான் திங்ஸ். ஸ்பீக்கர் வந்து ஆரஞ்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். எப்படி இந்த ஸ்பீக்கர் பாஸை நம்ம மவுண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வால்யூம் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். வால்யூம் குறைச்சிருக்கேன், வால்யூம் கூட்டுறேன். இந்த இடத்துல வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இந்த வால்யூம் கண்ட்ரோல் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே, இந்த கேபினெட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், கவனிக்கலாம். ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர், இது ஆரஞ்சு பாக்ஸ் 2 இருக்குது. இதை கொஞ்சம் ஓரமாக தள்ளிடலாம், ஏன்னா இதான் இப்போ லோடு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த கேபினெட்டு, பாருங்கள். இந்த போர்டுக்குள்ளே இப்போ என்னென்ன இருக்குது, இந்த போர்டில் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஃப்ரண்டில் என்ன பண்ணியிருக்கோம், இது ஒரு MP3 மாடல். இந்த பாக்ஸுக்குள்ளே கரெக்டாக இன்செர்ட் ஆகிக்கும். 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம், நின்றுக்கும். இந்த இடத்துல இதான் வந்து ஒரு பவர் ஆம்பினுடைய போர்டு. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதான் இந்த மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் PAM 8403A இந்த ஐசி யூஸ் பண்ணிக்கோ. 16 பின் இந்த ஐசி இருக்கும். 5 வோல்ட் ஆப்ரேஷன். ஓகே, இந்த இடத்துல இருக்க போர்டு எடுத்துட்டிங்கன்னா, இந்த போர்டு இருக்கு இல்லையா, இதுதான் SMBS போர்டுன்னு சொன்னேன். மார்க்கெட்டில் கிடச்சா யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, மொபைல் ஃபோன் அடாப்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இந்த 5.1 வோல்ட் அல்லது 5 வோல்ட் அடாப்டர் 2 ஆம்பியர் கிடைக்கும். நீங்கள் அந்த போர்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் 50 ருபீஸில் கிடைக்கிது. ஓகேவா? வாங்கிக்கலாம். காஸ்ட்லி நிறையா இருக்குது, நம்ம 2 ஆம்பியர் போதுமானது. ஸோ அந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோல், இந்த இடத்துல ஸ்டீரியோ கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். ஒரு பவர் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் அவுட்புட்டில் வந்து இந்த RCA 2 RCA சாக்கெட் இப்போ எங்கிட்ட இல்லை. இருந்ததுன்னா சாக்கெட் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 2 RCA இன்புட் கொடுத்து கூட நாம் ப்ரெஷ் பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கலாம். நான் 2 ஒயர் மட்டும் டெயில் வெளியே எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போது இந்த 2 ஒயர் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், 2 ஆரஞ்சு ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நான் சீல்டு ஒயர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு SMS வந்தாவே ஆசிலேஷன் வரும், எப்பவுமே இஸ்ன்னு ஒரு நாய்ஸ் வரும். அது வராமல் இருக்கணும்னா இந்த சிக்னல் இன்புட்டில் என்ன பண்ணணும், சீல்டு ஒயர் யூஸ் பண்ணணும். இப்போ மாடுலேருந்து நான் கொடுக்கல, பட் டெமோக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், சீல்டு ஒயரை யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல குவாலிட்டி அவுட்புட் பக்கா வரும். வால்யூம் வேணுங்கிற அளவுக்கு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். 2 ஆம்பியர் கண்டிப்பாக இருக்கணும். கொஞ்சம் மேலே இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐசி வந்து அப்படியே ஷட் டவுன் ஆகும், திக்கி திணறும். ஓகேவா? போதுமான அளவு கரண்ட் இல்லைன்னா ஷட் டவுன் மோடுக்கு இது போயிடும்.
ஓகேவா. மறுபடியும் கரெக்ட் வோல்ட் வந்துச்சுன்னா மறுபடியும் ரிகவர் ஆகிக்கும். ஸோ இந்த ஐசியில் இருக்குது. இது வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ் போர்டு. நான் சொல்லியிருக்கேன் மொபைல் சார்ஜர்லேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2 ஆம்பியர் மஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். 5 ஆம்பியர் இருந்தாலும் தப்பு இல்லை. அவுட்புட் வோல்ட்டு கண்டிப்பாக 5 வோல்ட் அல்லது 5.1 வோல்ட்டு தான் இருக்கணும். எக்ஸஸ் வோல்ட் வந்தால் இமீடியட்டாக ஐசி ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா. 5.5 வந்தால் கூட ஐசி ஃபெயிலியர் ஆயிரும். 5 வோல்ட் இல்லைனா 5.1 வோல்ட்டு தான் இருக்கணும். 0.1 வோல்ட்டு தான் இருக்கணும். ஓகேவா. அதேமாதிரி இந்த மாடல் ஈஸியாக 100 ருபீஸ் 90 ருபீஸ்லாம் அவைலபிள் மார்க்கெட்டில் இருக்குது. லோக்கல் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் இந்த மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்ட் தேவை. ஸோ இந்த போர்டுக்குலேருந்து வர்ற வோல்ட்டு இந்த மாடலுக்கும் கொடுத்துக்கலாம், நேராக இந்த பவர் ஆம்பிளிஃபையர் மாடலுக்கும் கொடுத்துக்கலாம். அப்போது ஒரே பவர் சப்ளை ஈக்குவல் ஆகிருச்சு. சப்போஸ் அது இல்லைன்னா தான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சில்ல, இதுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர அவுட்புட்லேருந்து ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணணும். அதில் வைக்கிறதுக்கு இங்கே இடம் கிடையாது. ஓகேவா. காம்பேக்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப வெரி காம்பேக்ட். 4 ஸ்க்ரூ போட்டு மட்டும் பக்காவாக இருக்கும். கண்ட்ரோல் பின்னாடி இருக்குது. இந்த ஸ்பீக்கர் அவுட்புட் மட்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், ஒரு ஆர்சிஎஸ் சாக்கெட் 2 ஆர்சிஎஸ் சாக்கெட் இதில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அதிலிருந்து ஒரு இன்சர்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். வேணும் ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணனால ஏதாவது ஐசி கம்ப்ளைண்ட் வந்துருக்குமானா வரவே வராது. ஒரு சேனல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 6 ஸ்பீக்கர் வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிற அளவுக்கு தான் இடமே இருக்குது. அதனால் என்ன பண்ண முடியும், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிச்சிருந்தது. இன்னொரு மாடல். ஓகேவா. இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர், இதுதான் ஒரு ரெகுலேட்டர் ஐசி. இதில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இந்த போர்டுக்கு உண்டான சப்ளை கொடுத்துருக்கேன். போர்டுக்கு உண்டான ஒரு மாடலுக்கு உண்டான சப்ளை ப்ளஸ் இந்த ட்ரைவ் போர்டுக்கு உண்டான சப்ளை ரெண்டுமே இதில் கொடுத்துருந்தேன். ஓகேவா. அதனால் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறதுக்குலாம் அங்கே இடம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், சிம்பிளாக இந்த மாதிரி 5 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் மார்க்கெட்டில் கிடைக்கிது. இதேமாதிரி போர்டு செப்பரேட்டாக கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா நல்ல 2 ஆம்பியர் அண்ட் எபவ் 5 ஆம்பியர் இருக்கக்கூடிய இந்த மாதிரி போர்டு போட்டிங்கன்னா இடம் இன்னும் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், இன்னும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் வாங்கக்கூடிய இந்த சேசிஸ் இந்த கேபினெட்டை பொறுத்து இருக்குது. நான் ஸ்டீரியோ கண்ட்ரோல் பேக் சைடில் யூஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடி ஃப்ரண்ட் பேனலில் டிஸ்பிளே எரியறதுனால இண்டிகேட் லைட் தேவையில்லை. 5 வோல்ட் வந்துன்னே லைட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். பேக்கில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சுவிட்சை கொடுத்துருக்கேன், ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த கண்ட்ரோல் எடுத்துட்டிங்கன்னா டிசி இன்புட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏசி இன்புட்டுக்கு இந்த மெயின்ஸ் கார்டு ஒயர் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியாக இருக்கோ யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் எப்படி கொடுத்துருன்னா 230 வோல்ட் ஏசி கொடுத்துருக்கு. இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு டிசி இன்புட். சப்போஸ் ஒரு வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், ஒரு 2 வீலர் 4 வீலர் வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணால் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிசி சாக்கெட் கொடுத்துட்டு ஒரு பனானா பின் சாக்கெட் கொடுத்து அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் காம்பேக்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஆம்பிளிஃபையர் செய்கிறீங்க இல்லையா, ஒரு 200 ருபீஸ்க்குள்ளே நல்ல குவாலிட்டியாக நீங்கள் என்ன பண்ணலாம், மெமரி கார்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் ஆக்ஸ் இன்புட் ஆடியோவும் கொடுத்துக்கலாம், எஃப்எம் பிளேயரில் பாட்டு கேட்கலாம், பென்ட்ரைவ் இன்புட் பண்ணிக்கலாம், வேணும்னா ரெக்கார்டிங் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் சேர்ந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் நான் பண்ணக்கூடிய முதல் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்சஸ்லாம் நடத்திட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், செல்ஃபோன் ட்ரைனிங், சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றி கிளாஸஸ் இருக்குது. ஓகேங்களா. நிறைய வேரியஸ் கிளாஸஸ் புதுசாக மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே. வந்தோன்னு உங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறேன். விருப்பம் உள்ளவங்க, ஆர்வம் உள்ளவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். மேற்கொண்டு நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட்டில் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பர்டிகுலராக உங்களுக்கு இன்னொரு 24024 பவர் சப்ளை மெட்டல் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்னு இன்னொரு போர்டு. ரெண்டாவது 1.5 to 2 வோல்ட் வரக்கூடிய வேரியபிள் பவர் சப்ளை வரக்கூடிய ஒரு மாடல் அதை அசம்பிள் பண்ண போகிறோம். அது நாளைக்கு கிளாஸில் வரும். நாளைக்கு பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.